நிறைய பேர் கேட்கறாங்க, படத்துல வந்து இப்படி இருக்காங்களே, நேர்ல வந்து இப்படி இருக்காங்க. ஆமா, படத்துல அப்படியே 100 பேர் வந்தா கூட தூக்கி போட்டு மீசி அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எந்த ஹீரோவாவது ரியலா ஒரு 100 பேர் வந்தா தூக்கி போட்டு மீசி அடிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. படத்துல காமிச்சா ரசிக்கணும்ல, அதே நீ வந்து ஒரிஜினலா பண்ணுன்னு சொன்னா அவங்களால பண்ண முடியாது. அவங்களும் மனுஷங்க தான். அதே மாதிரி தான் தலைவர் பண்ண மட்டும் ஏன் உங்களுக்கு எல்லாம் எரியுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அதாவது ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ பெருசா சாதிச்சுட்டானே அப்படிங்கிற பொறாம தான் வந்து அந்த ஒரு வயிற்றுச்சல் தான் இவங்க எல்லாருக்குமே வந்து வெளியில வருது. அது எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறாங்க. பேசிட்டு போங்கன்ற நான் யார் வேணா பேசிட்டு போங்க. நாங்க வந்து தலைவர் கொண்டாடுறது தான். அவர் வந்து என்ன பண்ணாலும் சரி, டான்ஸ் ஆனாலும் சரி, ஆடலைனாலும் சரி, படம் நடிச்சாலும் சரி, நடிகலைனாலும் சரி, எங்க தலைவர் தான். நாங்க வந்து அவங்களை கொண்டாட தான் செய்வோம். அண்ட் இந்த வீடியோ யாருன்னா தலைவரோட ஹேட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, சரியா? இது பியூரா ஒன்லி ஃபார் தலைவர் ஃபேன்ஸ்க்காக மட்டும் தான் நான் பேசுனேன். ஏன்னா சமீப காலங்களில் வர வீடியோக்களை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளவு வன்மம் ஒருத்தர் மேல வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒருத்தர் எவ்வளவு தூரம் உயரத்துல இருக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் வந்து வன்மமும் அவங்க மேல கொட்டப்படும். இது வந்து இந்த காலத்தில் நிதர்சனமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஏன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, காய்ச்ச மரம் தான் வந்து கல்லடி படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம். அதே மாதிரி தான்